10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறினார். கடலூர் மாவட்டம் திருப்பையர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் நடத்தும் பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் அப்பா என்ற செயலியை முதலமைச்சர் அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து மாநாட்டின் சிறப்பு மலரை முதலமைச்சர் வெளியிட்டார். பின்னர் அரசு பள்ளிகளுக்கு நன்கொடை வழங்கியவர்களுக்கு கேடயம் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் தனது உரையை தொடங்குவதற்கு முன்னர் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி பாடலை பாடினார். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நீதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழுக்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மக்களுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை என கூறினார். மாணவர்களை பள்ளிகளை விட்டு விரட்டுகிற, துரத்துகிற கொள்கையாக இது உள்ளது எனவும் அதனை ஏற்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2,000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 2,000 கோடி ரூபாய்க்காக இந்த பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும். அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், எந்த மொழிக்கும் தாங்கள் எதிரிகள் அல்ல என்றும், ஆனால் எந்த மொழியை திணித்தாலும் எதிர்ப்போம் என்றும் கூறினார். தேசிய கல்விக் கொள்கைக்கு மறுப்பு தெரிவிக்க ஹிந்தி திணிப்பு மட்டுமே காரணமில்லை என தெரிவித்த முதலமைச்சர் அந்த கொள்கையால் ஏற்படும் பாதிப்புகளை பட்டியலிட்டார். தற்போது வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையை புதிய கல்விக் கொள்கை மறுப்பதாக தெரிவித்த அவர் 3, 5, 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு வைத்து மாணவர்களை வடிகட்ட பார்ப்பது, பள்ளிகளில் செமஸ்டர் தேர்வு முறை உள்ளிட்டவற்றை குறிப்பிட்டார். 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம்னா சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இப்படி சொல்றத படிக்காம போ அப்படின்னு விரட்டுறதுக்கு சமமா இல்லையா? 6ஆம் வகுப்பு முதல் தொழில் கல்விங்கிற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. குலத்தொழில், ஜாதி தொழில், மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்க்கிறாங்க. இந்தியாவின் மற்ற மாநில மொழிகளையும் காக்கின்ற கொள்கையாக தமிழ்நாட்டின் மொழிக் கொள்கை மாறி உள்ளது என முதலமைச்சர் கூறினார். மேலும் ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை பாராட்டுக்களை பெற்றிருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர், ஒரு பக்கம் நம்மை பாராட்டினாலும் மறுபக்கம் நமக்கான நிதியை தர மத்திய அரசு மறுப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு பள்ளிக்கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்றாலும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் செயல்படுத்துகிற திட்டங்கள் எதையும் நிறுத்தாம அவற்றை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம், அது உறுதி.